கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் குடும்பம் இப்ப பிரிந்திருக்கு. நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப எல்லாரும் ஒரு மூலையில இருக்கிறோம். எனக்கு எல்லாரையும் திரும்ப பார்க்கணும், பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா திரும்ப ஒன்னா சேர எந்த வழியும் இல்ல. ஏசப்பாதான் எப்படின்னா என் குடும்பத்தை திரும்ப ஒன்றா சேர்க்கணும் என்று உங்க மனசுக்குள்ளவே ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? வேதத்துல ஒருத்தர் தன் சொந்த சகோதரன் விட்டு பிரிந்து போயிருந்தார். அவர் தேவனிடத்துல ஜெபிக்கும் போது தேவன் அவர்களை ஒன்றா இணைத்தார். அவர் யாரு, அவர் என்ன பண்ணாரு, ஏன் இந்த பிரிவினை வந்துச்சு, அவங்க எப்படி திரும்ப ஒன்னா சேர்ந்தாங்க என்றெல்லாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமேன், அல்லேலூயா. யாக்கோபு தன் தந்தையிடம் அவன் அண்ணன் ஏசா பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இதனால் கோபமடைந்த ஏசா யாக்கோபை கொலை செய்யும்படி தேடினான். அவனிடமிருந்து தப்பித்து யாக்கோபு அவன் மாமன் வீட்டுக்கு சென்றான். அங்கே சென்று யாக்கோபு தன் மாமன் மகள்களை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று பெரிய பலனாய் மாறினான். கர்த்தர் யாக்கோபிடம் தேசத்துக்கு திரும்ப போ என்று சொன்னதும் யாக்கோபு அவன் தேசத்துக்கு தன் குடும்பத்துடன் போகும்போது ஏசா அவனுக்கு விரோதமாக வருகிறான் என்று கேள்விப்பட்டு யாக்கோபு தனித்திருந்து ஜெபம் செய்தான். ஏசா அவனையும் அவன் குடும்பத்தையும் அடிப்பான் என்று நினைத்து மிகவும் பயந்து ஜெபித்தான். நீங்க என் ஆசீர்வதிக்கலனா நான் உங்களை போக விட மாட்டேன் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். மறுநாள் யாக்கோபு ஏசாவை பார்க்கும் போது கர்த்தர் ஏசாவின் மனதை மாற்றினார். அவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்தார். இன்றைக்கு உங்க குடும்பத்திலையும் இந்த மாதிரி பிரிவு இருக்கா? என் குடும்பம் ஒன்றா சேரணும் என்று ஆசைப்படுறீங்களா? யாக்கோபு போல போராடி ஜெபிங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது யார் உங்க மேல கோபமா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் மாற்றுவார். மறுபடியும் கர்த்தர் உங்க குடும்பத்தை இணைப்பார். அதனால யாக்கோபு போல தேவனோடு போராடி ஜெபிங்க. ஆமீன்.